அக்கா ஒருத்தவங்க செம்மையா டைலாக் எல்லாம் விட்டு அப்படியே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். நம்மளோட முதல்வர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசி தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்ப இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த அக்கா இப்படி கண்ணீர் மல்க பேசுறத பாக்குறப்போ நமக்கே ஒரு செகண்ட் என்ன தோணுதுன்னா, நம்ம தான் தமிழக அரசை தப்பா நினைச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட மைண்ட ஒரு செகண்ட் மாத்துற மாதிரி செம்மையா பேசினாங்க இல்லையா? எப்படி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, பேசின அக்கா யாருன்னா திமுகவினுடைய உறுப்பினரா இருக்காங்க. இதே அக்கா அமைச்சர் சேகர் பாபு அவர்களை கட்டிப்பிடிச்சு நிக்கிற மாதிரியும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்னு போட்டோ எடுத்திருக்க மாதிரியும் நிறைய போட்டோஸ ஷேர் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் இன்னொரு கமெண்ட்டும் பண்றாங்க, ஏன்னா டிராமா கம்பெனியா நடத்துறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க இங்க உண்மையாலுமே டிராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே.